இன்றைக்கி நம்ம சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன், ஒரு முழு பூண்டு, 7 காஞ்ச மிளகாய். இதை ஃபஸ்ட்டு வதக்கி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிப்போம். எண்ணெய் இல்லாமல் வெறும் பூண்டையும் மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகாய். இதை வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி அதை சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு தேவையான அளவு சட்னிக்கு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, ஆற வச்சுப்போம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதோட உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் விழுது, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிக்க வைக்காதீங்க, ஆல்ரெடி நல்லா தான் வதக்கிருக்கோம். சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.